உன் கண் உன் கண்ணை பார்க்காம ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க 3 மூவியில் வர அந்த லவ் டைலாக் ப்ளஸ் ஸ்பீச் அவங்க வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ஃப்ரீ வெர்ஷன் இல்லைனாக்கா நான் வந்து பண்ணாக்க இன்ஸ்டாகிராமில் வந்து பண்ணாக்க பயலோ கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா டெலிகிராமில் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோங்கனாக்கா நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஒரே சைஸில் நம்ம வந்து பண்ணாக்க கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ஈஸியாகவும் இருக்கும், கரெக்டாக அந்த எஃபர்ட் தகுந்த மாதிரி பிக் ஆட் ஆகும். ஓகே, ஸோ அது எப்படி நம்ம பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு அது கீழே ப்ளஸ் அண்ட் கில் போயிட்டு 4:5 ப்ராஜெக்டிங் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கில் போயிட்டு மீட்டை நீங்கள் கில் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இது மாதிரி ஃபுல் ஸ்கில்ல வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ மேலே சூப்பர்னு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்கி இந்த இடத்துல கிரேப் ஃப்ரம் ஆஸ் பேஜ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சூட் பண்ணிங்கனாக்க இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பண்ணாக்க சேவ்னு இருக்கா அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேமத்தில் நீங்கள் எடிட் பண்ணுற எல்லா பிக்குமே வந்து பண்ணாக்க நீங்கள் வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து 14 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஐட்மோஷன் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் எப்படி வந்து பண்ணாக்க ஷோகம் ஜஸ்ட்டு பிக்கு மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிக் எப்படி ஆட் பண்ணி பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேயரிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டரை கூட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் ஹெல்ப் ஆகிட்டேன். இப்போ நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள். அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது கில் பண்ணல போதும் கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி பிக் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணுற அந்த பிக்கில் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த கண்ணு மட்டும் ஷோ ஆகிற மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக அசைன் பண்ணி ஆட் பண்ணி விட்டுருக்குங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் மறுபடியும் க்ரீன் கலரில் வந்து பண்ணாக்க ஷோகம். ஸோ இப்போ முன்னாடி எப்படி சொல்லணும் அதே மாதிரி தான் இதில் நீங்கள் போய் கட் பண்ணுறீங்க. ஸோ ஜஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் கில் போயிட்டு கலர் கூட்டு ஸ்டாங் கில் போயிட்டு 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள். அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் பர்சன் கில் பண்ணாக்க அந்த எஃபெக்டில் இந்த பிக்கு ஆட் ஆயிரும். இதே சமயத்தில் அடுத்து இருக்க க்ரீனுக்கு வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் இங்கே லாஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு 4 குரூப்பில் வந்து பண்ண நான் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் பிக் ஆட் பண்ணும்போது வந்து பண்ணாக்க கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த பிக் வந்து பண்ணாக்க லைன் ஆர்டர் வந்து பண்ணாக்க வரும். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பிக்குன்னு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடுக்கிற போய்க்குங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல க்ரீன் கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் கூட்டு ஸ்டார் கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பர்சன் கில் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கு எந்த மாதிரி ஷோ வருமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க இப்போவே கீழே மோட்ஸில் போயிட்டு நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பில் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு வந்து பண்ண பிக்கு 2 குரூப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடுக்கிற போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு க்ரீன் கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பேஸ்டல் கேர்மா இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் வந்து பண்ண கொடுங்க. கரெக்டாக அந்த பிக் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ அப்படிங்க பேக் போய் பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக லைனாக வருதா? அவ்வளோதான். ஸோ இதே சேமத்தில் 3-4 வந்து பண்ணாக்க நீங்கள் 1 பண்ண ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான் கேஸ். எப்படி சிம்பிளாக இருக்கா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா மறக்காமல் என்னை இன்ஸ்டாவில் வந்து பண்ண டேக் பண்ணி விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் எடிட் பண்ணுறீங்கன்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டெவில் நாம மீட் பண்ணலாம் கைஸ்.